சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்திகாயனியை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதல்ல கூட விசிகே என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் நினைச்சேன் ஐயா. இன்னைக்கு தான் தெரியுது விசிகேனா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி என்று இன்னைக்கு தான் தெரிகிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் களத்தில் தலைகீழா நின்னாங்க. கூட்டணி மாறலான்னு பார்த்தாங்க. எப்படியாவது பொது தொகுதி நமக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது திமுக வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் மரியாதை. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை பாருங்க. 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கின்றோம். உண்மையான சமூக நீதினா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இங்க இருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா பெரிய ஐயா டாக்டர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுக்கு முதலாக மத்திய மந்திரி சபையில் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பை யாரு கொடுத்தாங்க? பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ணன் பொன்னுசாமி அவர்களாக இருக்கட்டும், பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தனக்கு கிடைத்த மந்திரி சபை வாய்ப்பை பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயா கொடுத்தார். இன்னைக்கு உண்மையான சமூக நீதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அதிலே 11 அமைச்சர்கள் பெண்கள் சகோதரிகள். நீங்க பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மந்திரி சபையில 11 அமைச்சர்கள் சகோதரிகள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள். நம்முடைய மந்திரி சபையில 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் 12 பேர், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து. இது சமூக நீதி இல்லைங்களா? அண்ணன் திருமாவளவன் அவர்களே சமூக நீதி இல்லையா? எத்தனை நாளைக்கு பொய் பேச சுத்திட்டு இருப்பீங்க? எத்தனை நாளைக்கு பொய்யை பேசிக்கொண்டு இங்கே சுற்றி கொண்டிருப்பீர்கள்? 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருப்பவர்களுக்கு நம்முடைய மந்திரி சபையிலே அமைச்சர்களாக பொறுப்பில் இருக்கின்றார். இது உண்மையான சமூக நீதி. நீங்கள் சொல்வது பொய்யான சமூக நீதி. நீங்கள் வளர்வதற்காக ஒரு கட்சி, அதற்காக தொண்டர்களை பலிகடா செய்து இங்கே சிதம்பரத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். பேசுவதெல்லாம் கடவுளுக்கு எதிராக, பேசுவதெல்லாம் மக்களுக்கு எதிராக. இன்னைக்கு நீங்கள் யார் என்பதை திமுக உங்களுக்கு நிரூபித்திருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? பொது தொகுதி கொடுக்கலனா அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாமா. என்ன பண்ணுவாங்களாமே? அறிவாலயத்துல போய் தீக்குளிப்பாமா. கடைசியில் என்ன ஆச்சு? விசிகே என்பது விழுப்புரம் சிதம்பரம் சார்ந்த கட்சியில் மறுபடியும் ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். ஐயா, இந்த முறை அந்த விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஒரே நேர்கோட்டு பாதையில் இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்த முறை விழுப்புரம் சிதம்பரத்திலிருந்து கூட விடுதலை சிறுத்தைகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்று இங்க சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டமே ஒரு சாட்சி. சகோதர சகோதரிகளே, இது ஒரு முக்கியமான தேர்தலுங்க, சாதாரண தேர்தல் இல்லை. 2024 தேர்தலை பொறுத்தவரை யார் பிரதம மந்திரியாக வருகின்றார்கள் என்பதை தெரிந்து நீங்கள் வாக்களிக்க போறேன். மோடி அவர்கள் தான் பிரதம மந்திரியா வரப்போறாங்க. யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 400 எம்பிக்களை தாண்டி மோடி ஐயா வரப்போறாங்க. அதனால் இந்த தேர்தல் மட்டும்தான் வாக்களிப்பதற்கு முன்பே எந்த கூட்டணி வெற்றி பெறப் போகின்றது, யார் பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நாம் வாக்களிக்க போறோம். மோடி ஐயா வரப்போறாங்க, நமக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி 400 எம்பிக்கள் வரப்போறாங்க தெரியும். அதிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 10 எம்பிக்கள் இருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அமமுகவில் இருந்து 2 எம்பிக்கள் இருப்பாங்க, நமக்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவரும் எம்பியாக இருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியும். அண்ணன் பாரிவேந்தர் அவர்கள் எம்பியாக இருப்பாங்க, அதுவும் நமக்கு தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி 39 ஜெயிக்கும், அதுவும் நமக்கு தெரியுங்க. சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்திகாயனியை ஆதரித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.